ஹலோ விவஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இந்த வில்ல பார்க்க போறது ரைஃபிள் கிளப் அப்படின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மலையாள திரைப்படம். இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த ரைஃபிள் கிளப் படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம அனுராக் வந்து ஒரு ஆர்ம்ஸ் டீலரா இருக்கிறாரு. இவருக்கு மொத்தமா 2 தறுதல பசங்க இருக்கிறாய்ங்க. அந்த பசங்களோட பர்த்டே பார்ட்டி பயங்கரமான செலிப்ரேஷன் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பார்ட்டில அங்க டான்ஸரா வந்த ஒரு கப்புள்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்டக்க வந்து, அவரோட பையன் வந்து தப்பா நடக்க முயற்சி பண்றான். அந்த பொண்ணோட காதலன் வந்து அந்த பையன பொளந்து கட்டிட்டு அங்க 2 பேருமே அந்த கப்புள்ஸ் தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம அனுராகோ வந்து நம்ம பையன பண்ண அந்த கப்புள்ஸ தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடுல ரைஃபிள் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ப காட்டுறாங்க. இந்த கிளப்ல மொத்தமா 20லேருந்து 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரா இருக்கிறாங்க. ஆண், பெண் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு திறமை வாய்ந்த ஹண்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ துப்பாக்கி வச்சு விளையாடக்கூடிய ஆள். ஒரு கட்டத்துக்கு மூலமா இங்க வந்து ஓடி போனாங்க பார்த்தீங்களா, அந்த கப்புள்ஸ் வந்து இந்த ரைஃபிள் கிளப்ல வந்து தஞ்சம் அடையறாங்க ஒருத்தர் மூலமா. இதுக்கப்புறம் இந்த கதையில துப்பாக்கிய விக்கக்கூடிய ஒரு கேங்கும், துப்பாக்கிய வச்சு விளையாடக்கூடிய ஒரு கேங்கும் சேர்ந்து மோதிக்கிறாங்க. அந்த மோதல்ல யார் ஜெயிச்சாங்கங்கிறது தான் கதை. ஆக்சுவலி ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் அப்டின்னா, அந்த கேரக்டர் ரைட்டிங் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுலயுமே இந்த படத்துல ஒரு 4, 5 ஃபீமேல் கேரக்டர் வருது பாருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கே அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு சீன் அப்டின்னா, மெயில் கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுல இந்த படத்துல திலீப் பூதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான ரோலு. ஸோ அவரோட கேரக்டர் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஃபன்னான ஒரு கேரக்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆக்ஷன்னு வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்கும் பாருங்க. அந்த சீன்லாம் செம. அதே மாரி தான் விஜயராகவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்குமே ஒரு சூப்பரான ஒரு சீன் குடுத்துருந்தாங்க. அந்த சீனுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுக்கும் சூப்பரா ரைட்டிங் குடுத்த மாரியே, வில்லன் கதாபாத்திரத்தையுமே அருமையா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம அனுராகா இருக்கட்டும், அவங்களோட 2 பசங்களா இருக்கட்டும், அவங்களுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதுல நம்ம படத்தோட வில்லனும், அவரோட பையனும் வந்து அந்த ஃபோன் பூத்துல வச்சு ஒரு பேசுவாங்க பாருங்க. அந்த சீனு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் தன்னோட பையன ரைஃபிள் கிளப்லேருந்து கூட்டு வரதுக்காக டவுசரோட வருவார் பாருங்க. அந்த சீனா இருக்கட்டும். இந்த மாரி அனுராஜே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருப்பாரு. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்டின்னா, எல்லாமே இந்த படத்துல இருக்கக்கூடிய மாஸ் சீக்வென்ஸு, அந்த சூப்பரான சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும், இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்லோ பேர்ன் படமா இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, அந்த கேரக்டர்ஸ்க்கான ஸ்பேஸ குடுக்கறதுனால, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிருது. அந்த தாண்டுனதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோல் போர்ஷன் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த இன்ட்ரோல இருந்து தான் படம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி கதைக்குள்ளேயே வருவாங்க. பட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த இன்ட்ரோல் சீனா இருக்கட்டும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்கிறது, கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான படம், சினிமாட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோ பர்ன். இந்த படத்தோட டியூரேஷனே ரொம்ப கம்மியான டியூரேஷன் மாரி தான் இருக்கு. அந்த கம்மியான டியூரேஷன்லயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாரியான ஒரு ஃபீல். என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர துப்பாக்கி எடுத்து சுட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபீல் ஆகும். ஆனா செகண்ட் ஹாஃப் என்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியவே சஜெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வயலன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல பெருசா கிடையாது.